நம்முடைய கல்லூரி முதல்வர் நமக்கு முன்பாக இங்கே வந்திருக்கிறார். எப்பொழுது நம்முடைய பட்டிமன்ற விழா என்று நாம் அவரிடத்திலே போய் கேட்டாலும் இன்முகத்தோடு புன்முறுவலோடு செய்யுங்கய்யா, உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் நல்லா செய்வீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்கப்படுத்துகிற கல்லூரி முதல்வர் அவர்களை நாம் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். என் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மாணவ மாணவிகளே, இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ஏனென்றால் நமது கல்லூரி டாக்டர் SNS ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த மிகப்பெரிய கல்லூரியும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சூப்பர் டிவி அப்படி என்றால் இன்னைக்கு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கூட சூப்பர் டிவினா தெரியும். அந்த அளவுக்கு தன்னுடைய குறுகிய காலத்தில் மிக 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 சிறப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் தெரியக்கூடிய ஒரு டிவி சூப்பர் டிவி. இந்த சூப்பர் டிவியும் டாக்டர் SNS ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஒரு நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். மிகச்சிறப்பாக இருக்கும். நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம். இந்த பண்டிகைகள்லாம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பாரம்பரியத்தை நினைவுபடுத்துறது மாதிரி கொண்டாடுறோமா, இல்லை இது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, பொழுதுபோக்கா? ஸோ இது ஒரு மிக அருமையான டாபிக். இது எது அதிகமாக இருக்குது? ஏன்னா ரெண்டுமே இருக்குது. நம்ம பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறோம், அதே சமயத்தில் இதில் பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. ஏன்னா பண்டிகை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியம் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறோம். அதே சமயத்தில் அன்னைக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கும் போகிறோம். ஸோ அதில் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, கோலம் போடுற நம்ம பாரம்பரியமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஆனால் இதில் எது அதிகமாக இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அருமையான பட்டிமன்றத்தை சூப்பர் டிவியும் SNS ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் கலந்துருக்கீங்க. மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு, மாணவர்கள் சிறந்த பேச்சாளர்களாக ஆக முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த இந்த சூப்பர் டிவிக்கு எனக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நம்மளுடைய கல்லூரியில் இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்குற நம்மளுடைய கல்லூரி நிர்வாகம் இருக்குது பாருங்கள். டாக்டர் SNS ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய சேர்மன், கரஸ்பாண்டன்ட், செக்ரட்டரி, அவங்க 3 பேரையும் இந்த சமயத்தில் நினைவு கூறுவது, நன்றி கூறுவது நம்மளுடைய தலையாய கடமை. ஆகவே அவங்க 3 பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் சூப்பர் டிவி நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றம் நிச்சயமாக ஒரு சூப்பராக தான் அமையுங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தமிழால் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகின்றேன். கண் திரை விழிப்பது காலத்தின் இருள் அகல, கண் திரை விழிப்பது காலத்தின் இருள் அகல, கலைஞனின் இசை பிறப்பது கவலை எனும் மருள் விலக, கார்மேகம் மிக பொழிவது வறண்ட வையகம் செழிக்க, கார்மேகம் மிக பொழிவது வறண்ட வையகம் செழிக்க, தமிழ் மாத தை பிறப்பதோ நம் வாழ்வில் நல்வழி பிறக்க, தமிழ் மாத தை பிறப்பதோ நம் வாழ்வில் நல்வழி பிறக்க. இந்த பொங்கல் திருநாளில் சூப்பர் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும், இங்கே கூடி வந்திருக்கின்ற எங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துதலை பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனமாற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். பொங்கல் என்றாலே இனிப்பு தான் நம்முடைய ஞாபகத்திற்கு வரும். பொங்கல் என்றாலே வெல்லம், கரும்பு போன்ற இனிப்பான பொருள்கள் தான் நம்முடைய ஞாபகத்திற்கு வரும். தமிழர்கள் இந்த தலைப்பை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பண்டிகை கொண்டாடுவதில்
அதுவும் இன்றைய காலகட்டங்களில் பண்டிகை கொண்டாட்டம் எதை வெளிப்படுத்துது? பாரம்பரியத்தையா அல்லது பொழுதுபோக்கையா? எதை வெளிப்படுத்துது அப்படின்றது தான் இந்த பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், சமீபமாக ஒரு பண்டிகை வந்தது. உங்கள் எல்லாருக்கும் அது என்னன்னு தெரியும். என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்காக சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு 2 பெரியவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அதில் சொல்கிறாரு, என்னடா அவங்க பாலிய சிநேகிதர்கள் போல போடா வாடான்னு பேசிக்கிட்டாங்க. என்னடா நம்ம காலம் மாதிரியே இல்லையேப்பா, இப்போல்லாம் அந்த பழசெல்லாம் மறந்துட்டாங்கல்ல. முன்னாடிலாம் என்னுடைய காலில் வந்து என்னுடைய பேரன் விழுவான், ஒரு பண்டிகை காலம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நான் காசு கொடுத்த காலம்லாம் இருந்ததேப்பா அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு எதிர்த்தாப்புல இருந்த இன்னொரு பெரியவர் சொன்னார், இல்லையேப்பா அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் குடும்பத்திலலாம் இன்னும் பழசை மறக்கலையே, நாங்கள் எல்லாரும் அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பாரம்பரியங்கள் ஒன்றும் மறந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது என்னோட பஸ் வந்துருச்சு. எனக்கு தேவையான பேருந்து வந்ததுனால் நான் ஏறி போயிட்டேன். ஏறி உள்ளே உக்காந்ததுக்கப்புறமும் எனக்குள்ளே அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தது. பண்டிகைகளில் பாரம்பரியங்களை பழையவைகளை நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோமா, இல்லை அதெல்லாம் நம்ம மறந்துட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக அதனுடைய விளைவு தான் இந்த பட்டிமன்றம். சூப்பர் டிவி இந்த பொங்கலுக்கு ஒரு பட்டிமன்றம் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அந்த நண்பர்களிடம் இந்த தலைப்பை நான் சொன்னேன். இந்த தலைப்பை சொன்ன உடனே அவங்க சரி இது நல்ல தலைப்பு என்று ஏற்றுக்கொண்டார். பாரம்பரியத்தை கொண்டு என்னப்பா நீங்கள், நாங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம்யா, வீட்டுக்கு முன்னாடி பொங்க வைக்கணுமா, எதிர் வீட்டுக்காரன் கொன்னே போடுவேன். வீட்டுக்கு முன்னாடி பொங்க வைக்கிறதா, வீட்டுக்கு முன்னாடி கோலமே போட முடியல என்னால், பூரா டைல்ஸும் மார்பிளும் போட்டு வச்சுருக்கேன். இந்த காலத்தில் வந்துக்கிட்டு பாரம்பரியம்னு பேசுறதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை, இவங்க சொல்கிறாங்க. பாரம்பரியம்னு பேசுறதுக்காக இவங்க வந்திருக்காங்களே. அப்போது ஒரு பக்கம் இல்லை, நம்முடைய பழைய பாரம்பரியம் தான், அதை மறக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் தமிழன் பாரம்பரியம் மிக்கவன் அப்படின்னு இவங்க பேசுறதுக்காக. பாருங்கள், மங்களகரமாக மஞ்சள் புடவை உடுத்தி ஏதோ மாரியாத்தாவுக்கு இப்போ தான் கூழ் ஊற்றிட்டு வந்த மாதிரி பாருங்களேன். அவங்க பொட்டை பார்த்தீங்களா, அது பாரம்பரியமாக இங்கே வச்சிருக்கிற பொட்டு, அது பாரம்பரியமாக அந்த ஒரு பொட்டு வச்சிருக்காங்க பாரு, அதுதான் என் பாரம்பரியம். இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க, பொட்டே வைக்கிறதே கிடையாது, அதுதான் ஸ்டைல், பொட்டே வைக்கிறது இல்லை, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், அதுதான் இப்போ இருக்கிற பொழுதுபோக்கு. அது எப்படின்றீங்க, ஹீட்டரை வச்சு சும்மா தேய்ன்னு அதுக்கு 1.5 மணி நேரம். நாங்கள்லாம் படுற பாடுங்க. மாலுக்கு உள்ளே போனால் இந்த இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க, வெளியே வர்றாங்க, நான் யாரோ போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். யாரான்னு பார்த்தா ஏனுங்க அப்படின்னாங்க. ஏம்மா யார், ஹலோ எஸ் மேடம் அப்படின்னு, நான் தான் ஏன் எஸ் மேடம்ன்றேன் அப்படின்னு என் வீட்டம்மா சொல்லுது. என்னன்னு பார்த்தா பூரா ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வந்திருக்கு. பயந்தே போயிட்டேன் நான், என்னம்மா என்னது இது அப்படின்னா, இதுதான் இப்போதைக்கு பேச, நீ கிளம்போல்ட்டு வேஸ்டி கட்டிட்டு இப்படித்தான் இருப்ப, நாங்கள்லாம் அப்படி இருக்க முடியுமா, இதுங்க இப்படி கிளம்புதுங்க, நாங்கள்லாம் வேஷ்டி கட்டியிருக்கோம், அதான் பாரம்பரியம் இருக்கிறது, அந்த பாரம்பரியத்தை நாங்கள் காக்க வேண்டும். இல்லை பொழுதுபோக்கு தான். பாரம்பரியத்தின் அணி தலைவியாக தமிழ் துறையிலிருந்து அனுராதா மேடம் வந்திருக்காங்க, நம்முடைய கல்லூரி தமிழ் துறையிலிருந்து. அவங்களுக்கு உறுதுணையாக அங்கே பாருங்க பாரம்பரியத்தை எப்படி காக்கிறாருன்னு பார்த்தீங்களா, எப்படி பாருங்க. ஹரி எங்களுடைய துறையை சார்ந்தவர், வணிகவியல் மற்றும் கணினி பயன்பாட்டுவியல் துறையை சார்ந்த ஹரி வந்திருக்கார். அவரை உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், பிரபலமானவர். சிவகுமார் அவர்கள் எங்கள் துறையை சார்ந்தவர்கள், முதுகலை மாணவன், கணினி பயன்பாட்டுத்துறை, வணிகவியல் மற்றும் கணினி பயன்பாட்டுத்துறையை சார்ந்த மாணவன். இந்த பக்கம் பார்த்தா அவங்க வணிகவியல் துறையை சார்ந்தவர்கள், ரொம்ப பிரபலமானவங்க, எங்கே போனாலும் அவங்கள பற்றி தான் பேச்சே. நல்லா பேசுகிறாங்க, நல்ல கவிதை வாசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ரேடியோவில் பேசின ஆளுங்க. இவங்களும் சலைச்சவங்களா,
இவங்களும் ரேடியோவில் பேசியிருக்காங்க, டிவியில் பேசியிருக்காங்க, நல்ல கவிதை எழுதுவாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஊசி பட்டாசு மாதிரி தான் இருப்பாங்க, நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் வெடிச்சாங்கன்னு வைங்க என் மாமனே, யார் நான்லாம் பக்கத்தில் உட்கார முடியாது, அப்படி பேசுவாங்க. பாருங்கள், நீங்கள் கவனித்து பாருங்களேன். நம்முடைய வணிகவியல் துறையை சேர்ந்த பாக்கியலட்சுமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்கள பற்றி சொல்லவே வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறையில் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிற காயத்ரி அவர்கள் உங்களோடு வந்திருக்கிறார்கள். அந்த பக்கம் ஒரு பூசாரி உட்காந்துருக்காரு, அவர் பிரகாஷ், வணிகவியல் துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பாரம்பரியமா அல்லது பொழுதுபோக்கா என்று பேச வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பாரம்பரிய அணி துவங்குகிறது. பாரம்பரியமே இன்றைக்கு பண்டிகையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பேச வருகிறார்கள். வாங்க அனுராதா மேடம், உங்கள் பலத்த கரகோஷத்தை எதிர்பார்க்கிறேன். அன்பிற்கு இருப்பிடமாகும், அறிவிற்கு உறைவிடமாகும், பண்பிற்கு பிறப்பிடமாகும், பாரம்பரியத்தின் உயிர்ப்பிடமாகும் தமிழே என் மொழியே, உன்னை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துலேயும் முக்கியமானவர் எங்கள் நடுவர். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பண்பும் பாரம்பரியமும் மிக்கவர். நல்லா கவனிச்சுக்கோங்க, பண்பும் பாரம்பரியமும் மிக்கவர். அதனால் அது தவறவே மாட்டார். தீர்ப்பு எங்களுக்கு தான். சரியா? ஆரம்பத்திலே இப்படியா? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்கணுங்க ஐயா. இப்போ நீங்கள் போலீஸை கூப்பிடுவேன். பொழுதுபோக்குன்னு பேச வந்திருக்கிற அணியில் இருக்கக்கூடிய 3 பேரையும் நல்லா உற்று பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐயா சொன்ன மாதிரி அவங்க ஊசி பட்டாசுகள், நாங்கள்லாம் அணுகுண்டுகள் தான். ஆமா, பார்த்தாலே தெரியுதுல. எங்க சத்தம் பலமா இருக்கும். சரிங்களா? பொழுதுபோக்குன்னு பேச வந்துட்டாங்க, வேற வழி இல்லை, பேசித்தான் தீரணும். பொழுது போகிறதுக்காக வந்திருக்காங்க, பேசியிருக்கேன். ஆமாங்க ஐயா. ஏன்னா இவங்க விழாக்களை எல்லாம் பார்க்காதவங்க. சரிங்களா? என்றோ ஒரு காலகட்டத்தில் என்னைக்கோ நம்ம முன்னோர்கள் கொண்டாடிய ஒரு விழாவை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறதே பாரம்பரியத்தை நம்ம காலங்காலமாக கடத்தி கொண்டு வந்திருக்கிறோங்கிறத நிரூபிக்கத்தான். நம்மளுடைய பாரம்பரியங்கள் அப்படியே வழி வழியாக எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றனங்கிறது தான் இந்த விழாக்கள் எல்லாம். அதை மறந்துட்டு இன்னைக்கு பொழுதுபோக்குன்னு பேச வந்துட்டாங்க. வரும்போதே அந்த பையனும் அந்த பொண்ணும் பேசிக்கிறாங்க. ஐயா, நான் நேற்றே கவனித்தேன், நீங்கள் வகுப்புல இருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் பின்னாடி இவங்க 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் வாத்தியார் இருக்காரே வாத்தியார் அப்படின்னாங்க. என்ன ஏதோ பையன் பாராட்டி சொல்ல போறானாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நல்லா உத்து கவனித்தேன். நமக்கு தான் நல்லா கேட்கணுமே, யாராவது பேசுனாங்கன்னா நம்ம கேட்போம், நல்லா ஓட்டு கேட்போம், அப்படியும் சொல்லலாம். அப்போது அவர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும், நான் கேட்டே நடந்து வந்துட்டுருக்கேன். அப்போ பிரகாஷ் அவர்கள் சொல்கிறாரு, எங்கள் வாத்தியார் ஒரு பறவை மாதிரிடா அப்படின்னு. நான் ஐயா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, காக்கா மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்லிட்டேன். அவன் அப்படியெல்லாம் சொல்லலைங்க ஐயா, வாத்து மாதிரின்னு தான் சொன்னான். வாத்து? ஆமாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்க? வாத்து இருக்குமாமா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே ஐயா. உங்களை அவன் அப்படி கவனிச்சிருக்கான், அப்படி பார்த்துருக்கான். சரி சரி. எதனால இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு உத்து கவனிச்சுட்டே வரேன். அவன் சொல்கிறான், வாத்தியாரும் முட்டை போடுறாரு, வாத்தும் முட்டை போடுது. அதனால் எங்கள் வாத்தியார் வாத்து தாண்டா. நீங்கள் இனிமேல் யாரையும் தயவு செஞ்சு வாத்து மடையன்னு திட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக. முதல் பொங்கலெல்லாம் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, விழாக்கள் பொதுவாக ஒரு புதுமணல் பரப்புதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். அதாவது கிராமங்கள் முழுமைக்கும் பகுதிகளில் எல்லா பக்கமுமே அவங்க வாசல் முன்னாடியும் அவங்க தெருக்கள்லையும் பழைய மணலை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மணலுக்கு பதிலாக புதிய மணலை பரப்பி அதுக்கப்புறமா விழாக்களை எல்லாம் கொண்டாடினாங்க. அதுவும் இன்னைக்கு மாதிரி 2 நாள் 3 நாளெல்லாம் இல்லை, 28 நாட்கள் கொண்டாடி இருக்காங்க பொங்கலை எல்லாம். சங்க இலக்கியம் அப்படி சொல்லுது. சொல்லுங்கம்மா, நம்ம பயலுகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க லீவுக்கு அடி போடுறீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படி 28 நாட்கள் நடந்த அந்த பொங்கல் விழாக்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம சுருக்கிட்டோம். காலம் கருதிங்கிறத மறந்துடாதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, காங்கிரீட் கட்டிடங்களாக உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகில் நடுவில் ஏதோ கொஞ்சம் நஞ்சமாவது கிராமம்னு ஒரு வயல்னு ஒரு ஏரியா இருக்குது. அதை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு.
இந்த பொழுதுபோக்கு தான்னு பேசுறதுக்காக வந்துட்டு நீங்கள் பண்டைய பாரம்பரியத்தை மறந்துடாதீங்கிறத நான் இங்கே தெளிவாக சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது நான் காலையில் வரும்போதே முருகன்கிட்ட வேண்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் தான் தமிழ் கடவுள். சரிங்களா? என்ன எனக்கு மொட்டை போடுறதுன்னா? கண்டிப்பாங்க ஐயா, மறந்துடாதீங்க, கேட்டுக்கோங்க. செய்யலின்னா சாமி கண்ண குத்தும், தெய்வ குத்தம் ஆயிரும். முருகன்கிட்ட வேண்டிட்டு வந்துட்டேன். நடுவர் அவர்கள் எங்கள் பக்கமே தீர்ப்பை சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் அறுபடை வீட்டுக்கும் நடந்தே வருவாருன்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். சரிங்க? இவங்க 3 பேரும் ரொம்ப பேசுறாங்க. உடம்ப பார்த்து தான் வேண்டிக்கிட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க ஐயா, நீங்க மாடியில் ஏறி வர்றதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த 3 பேருக்கும் என்ன வேண்டியிருக்கேன்னு தெரியுங்களா? சொல்லுங்க. ரொம்ப பேசுவாங்க, அதனால ஒரு 6 அடியில் மட்டும் வேலை வாயில குத்திடுறேன் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருக்கேங்க ஐயா. கிராமப்புறங்கள்ல நீங்க பாருங்க, சரிங்களா? நகரங்களில் ஆறுகள் இல்லை, குளங்கள் இல்லை, மாடுகள் இல்லை, விவசாயம் இல்லை, மனிதாபிமானம் இல்லை, மனிதர்களே இல்லை நகரங்கள். சரிங்களா? அப்படி இருக்கிற பகுதிகளில் கொண்டாடக்கூடிய உங்கள் பொழுதுபோக்கை பேசாதீர்கள். கிராமப்புறங்களை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கிராமப்புறங்களையே சுற்றிலும் வயல்களுக்கு நடுவே ஒரு வீடு இருந்து விழாக்களை கொண்டாடின காலங்கள் இருக்கின்றன. இன்று வீட்டிற்கு நடுவே ஒரு வயலை வச்சுக்கிட்டு கொண்டாடுற நிலைமை வந்துருச்சு. இந்த நிலைமையில கூட பொழுதுபோக்கு தான் எங்களுக்கு முக்கியம்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளாட் போட்டு வித்துட்டு போயிட்டே இருப்பான். எந்த இடமும் இருக்காது. பொழுதுபோக்கி நீங்கள் பாரம்பரியத்தை கெடுத்து விடாதீர்கள். சரிங்களா? அடுத்தது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பொழுதுபோக்குங்கிறது உங்கள் அறிவு சொல்லக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா, மனது சொல்லக்கூடிய விஷயமாக, மனது சம்பந்தப்பட்ட, அன்பு சம்பந்தப்பட்ட, பண்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக பாரம்பரியத்தை பார்க்கலாம். உழவன் ஒரு முறை சேற்றில் காலை வைத்தால்தான் நீ ஒரு முறை சோற்றில் கையை வைக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது கிராமங்களை நீங்கள் எப்படி மறப்பீர்கள்? கிராமங்களில் கொண்டாடக்கூடிய விழாக்களில் பாரம்பரியங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. உங்கள் நகர்ப்புறம் பொழுதுபோக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாங்கள் விடுவதாய் இல்லை. லீவு கொடுத்தாவது 4 நாளில் பொங்கல் செலிப்ரேஷன்டா, இதுதான் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு நாளைக்கு கூட நம்ம பொங்கல் விழா கொண்டாடுறோம். பொங்கல் விழானா என்னன்னு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் காமிச்சு கொடுக்கறதுக்காகவே இன்றைய பள்ளிகளும் கல்லூரிகளும் இதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ பொழுதுபோக்குன்னு பேசக்கூடிய அணியில் இருக்கிறவங்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிஞ்சுக்கொண்டு, எங்களுடைய அணி கட்டாயம் வெற்றி பெறும், இல்லைன்னா உங்களுக்கு தெய்வ குத்தம் வந்து சேரும்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அணுகுண்டுன்றது சரியா தாங்க இருக்கு. இந்த அணு கொஞ்சம் குண்டு தாங்க. வாழ்க்கையில் அப்படித்தான் போகிறேன். எத்தனை பேர் நீங்கள்லாம் போகிறீங்களா, போகிறது இல்லையா சினிமாவுக்கு? என்னோட எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இவங்க என்ன சொன்னாங்க? பாரம்பரியம் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் தமிழன் சாமியை படைச்சதே ஒரு பாரம்பரியத்தை, ஒரு கருத்தை வைத்துத்தான் படைத்திருக்கிறான். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்துக்கிட்டு நீங்கள் பொழுதுபோக்கே நீ எப்படிப்பா பேச வந்திருக்கீங்கன்னு எதிரணியை கலங்கடிச்சிட்டாங்க. இன்றைய சமுதாயம் பொழுதுபோக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்கின்ற வருத்தத்தை பதிவு செய்யும்படியாக வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்திருக்காங்க. வாங்க பாக்கியலட்சுமி மேடம், வந்து சொல்லுங்க எப்படிலாம் பொழுதுபோக்குறாங்க அப்படின்னு. தஞ்சமென்று வந்தவரை தாய் போல ஆதரித்து, வஞ்சமென்று நினைப்பவரை வாழ்முனையில் தீர்ப்பளித்து, அஞ்சா நெஞ்சற்கு அஞ்சலி அன்பிலே இடமளித்து, என்னை ஈஞ்சலித்த தமிழ் மண்ணை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். வணக்கம். கத்தை கத்தையாய் பணம் இருந்தும் மனம் சொத்தையாய் இருந்தால் வெல்வெட் மெத்தையில் படுத்தாலும் தூக்கம் வராது. ஐயா, நம்ம எதிரணி தலைவி அவர்கள் பேசும்போது கொஞ்சம் உத்து பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம் இருந்துச்சு. பாத்தீங்களாங்க ஐயா? பார்த்தேம்மா. அந்த ஒளி வட்டம் வேற ஒண்ணு இல்லைங்க ஐயா, அவங்க மஞ்சள், பச்சை, சிகப்பு போன்ற வானவில் நிறங்கள்ல கலர் கலரா ரீல் சுத்திட்டு இருக்காங்க ஐயா. அதோட பிரதிபலிப்பு தான் அது. இங்க சுத்தின ரீல வீட்டுல முறுக்கா புளிஞ்சிருந்தா பொங்கல் அன்னைக்கு அவங்க சாப்பிட்டுருக்கலாங்க ஐயா, மிஸ் பண்ணிட்டாங்க.
நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டை பேணி காக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களேங்கய்யா. அவங்களுடைய ரெகுலர் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு தெரியுங்களா? காலை 5 மணிக்கு அவசரமா அலாரம் வச்சு எழுந்து அவங்க வீட்டுல அவசரமா சமைச்சு முடிச்சு அவங்களுடைய அலுவலகத்திற்கு கணவனை வந்து அனுப்பிச்சிட்டு மறுபடியும் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவசரமா ஓடி வந்து நம்ம கல்லூரி பேருந்தை பிடிச்சு நம்ம கல்லூரிக்கு வந்து சேர்ந்துட்டு மாலை அதே அவசரத்தோட போய் வீடு சேர்ந்து பிறகு அதே அவசரத்தோட கணவனுக்கும் குழந்தைக்கும் சமைச்சு கொடுத்துட்டு அழுத்து சலிச்சு போய் தூங்கணும்னு நினைக்கும் போது மணி 10 அடிக்குங்க ஐயா. இப்படித்தான் அவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்டிகையில 4 நாள் லீவு விட்டா அவங்க என்கிட்ட நேத்து சொன்னாங்க ஐயா, லீவு விட்டாங்க அப்படின்னா நாங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டோம். நானு என் பையன் வீட்டுக்காரர்ல ஜாலியா வெளியே போய் ஹோட்டல்ல தான் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு இங்க வந்து நாங்க பாரம்பரியத்தை காக்கிறோம்னு சொன்னா அதுல என்னங்கய்யா நியாயம் இருக்கு? அந்த வீட்டுக்காரர் சொன்னாருமா என்கிட்ட, ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஐயா. அந்த விஷயத்துல நான் அவங்கள பாராட்டுறேன். அன்னைக்காச்சும் வெளியே நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான் போறேன்னு சொன்னாங்க என்கிட்ட. அடுத்ததுங்க ஐயா, நம்ம பண்டிகை அப்படிங்கறதுக்கான வரைமுறை என்ன தெரியுமா? பகைமை, பசி, நோய் 3ம் நீங்க இந்திரனை பிரார்த்திப்பதே பண்டிகை. இப்ப இந்திரனை பிரார்த்திப்பது அவங்க சொன்ன மாதிரி 28 நாட்கள் வந்து முன்னாடி எல்லாம் பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருந்தோம். இப்ப அதை சுருக்கி 4 நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா ஏதோ விடுமுறை கிடைக்குமே அப்படிங்கறதுக்காக 2 நாள் கொண்டாடிட்டு இருப்போம். அதுவும் பொங்கல் கொண்டாட்டம் என்பது வீட்டிலோ சந்தோஷத்திலோ கிடையாது. ஒரு விழா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மனசுங்கய்யா. நான் எது சொன்னாலும் ஆமா இல்லைங்கிறத உண்மையை சொல்லுவீங்க. ஒரு பள்ளி மாணவன் அப்படின்னு இருக்கான்னா அவனுக்கு வந்து லீவு கொடுத்தா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு வந்து லீவு அப்படிங்கும்போது ஒரு சில வருத்தங்கள் இருக்கும். அது என்னன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். சும்மா சொல்லுங்கம்மா, நம்ம வயலால பார்க்க முடியாம இருப்பேன். அது நம்ம மாணவர்களுக்கே தெரியுங்க ஐயா, நாம சொல்லி அவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனா உங்களை போன்ற பேராசிரியர்களுக்கு வந்து லீவு கொடுத்தா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்களும் குழந்தையும் 1-2 பேத்துக்குமே வெள்ள மனசு. ஆனா மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அப்படி கிடையாதுங்க ஐயா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்தாச்சு, நான் என்னுடைய கலாச்சார பாரம்பரியத்தை காப்பேன் என உறுதி அளிக்கிறேன் அப்படின்னா வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு எப்படியாவது நல்லா தூங்கி எந்திரிக்கணும், நல்லா இந்த ஒரு வாரம் முழுக்க வெளியே போகணும், நம்முடைய மனைவி டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி கை கோர்த்து எல்லா மாலுக்கும் கூட்டு போய் சுத்தி காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்களா? நான் பாரம்பரியத்தை காப்பேன் என்று நினைச்சிட்டு போறீங்களாங்க ஐயா? உண்மையை மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லணும். நீங்க தான் சொல்லிட்டீங்களே டைட்டானிக் ஹீரோயின் மாதிரின்னு, அப்புறம் அதான தோணும். ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படி போய். பாட்டி சுட்ட அதிரசமும் அம்மா சுட்ட முறுக்கும் தொலைக்காட்சியில் தொலைந்து போய்விட்டது. ஏன்னா ஒரு பண்டிகை வரக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிவியில போட்டுருவான். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய மெகா ஹிட் திரைப்படம் கண்டு மகிழுங்கள். 10 நாள் கூட அந்த படம் ஓடி இருக்காதுங்க ஐயா. இந்த படமா உட்கார்ந்து கண்டிப்பா பார்க்கணும். ஒண்ணு பண்ணுங்க, 4 பேக்கெட் முறுக்கு வாங்கிட்டு வந்துருங்க, அடுத்த வருஷம் சுட்டுக்கலான்றுவாங்க. அப்போ ஒரு சின்ன விஷயம், முறுக்கு சுடுவதும் அதிரசம் சுடுவதும் கூட நம்ம வீட்டுல காணாம போய்விட்டது. எப்படி இவங்க பாரம்பரியத்தை காக்கிறேன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியலைங்க ஐயா. ஐயா, நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்பொழுதுமே அதிகத்திற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. இப்பொழுதும் அதைத்தான் சொல்கிறேன். அதிகம் பொழுதுபோக்கு தான், அதற்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்திர வாழ்க்கையில் மந்திரம் போட்டது போல் எந்திரத்தோடு இயந்திரமாய் இயங்கும் மனித வாழ்க்கையில் இன்றைய பண்டிகை கொண்டாட்டங்கள் வெளிப்படுத்துவது பொழுதுபோக்கையே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாய் பேசினார்கள் நம்முடைய பேராசிரியர் பாக்கியலட்சுமி அவர்கள். புட்டு வச்சுட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமைய அப்படியே அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் அப்பா எப்படி, குழந்தை எப்படி, அம்மா எப்படி. நல்லா கவனிங்க, அம்மா மட்டும்தான் கோயிலுக்கு போகலாம்னுது. ஸோ இவர்களுக்கு எதிராக சரிநிகர் சமமாக இன்றைக்கு எது அதிகமாக இருக்கிறது? பொழுதுபோக்கு தானே, பொழுதுபோக்குக்கு தானே நீங்கள் எல்லாம் போகிறீங்க அப்படின்னு சாட்டை சொல்லட்டிட்டாங்க. இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹரி தான் என்ன பண்ணுவாரோ. வாங்க ஹரி, வாங்க உங்கள் பாரம்பரியத்தை பார்ப்போம்.
சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாவழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம் என்று என் அன்னை தமிழுக்கும் என் அப்பன் செல்லிதாசனுக்கும் அழகே உருவான எமது நடுவர் அவர்களுக்கும் பேரழகான அழகே உருவான எம்முடைய நடுவர் அவர்களுக்கும் கேட்டுங்களா? நல்லா சொல்லியா, ரொம்ப நாளாச்சியா கேட்டு. அழகே உருவான நடுவர் அழகே உருவான நடுவர் அழகே உருவான நடுவர் பேரழகான ஆண்களுக்கும் உலக அழகி பட்டத்தை வென்ற ஒரு ஐஸ்வர்யா பார்த்தேன். ஜீன்ஸ் படத்திலோ 2 ஐஸ்வர்யா பார்த்தேன். ஆனால் எமது கல்லூரியிலோ பல 100 ஐஸ்வர்யா ராய்களை பார்க்கிறேன் என்ற சந்தோஷத்துடன் நான் பேச வந்திருக்கின்றேன் நடுவர் அவர்களே. ஏப்பா நடுவரே, உனக்கு கண்ணு நல்லா தான் இருக்கா? நடுவரே, கண்ணாடி ஓட்டு உங்களுக்கு தெரியும் போது கண்ணாடி ஓட்டு நல்லா தானே தெரியுது நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இன்றைய பண்டிகைகள் கொண்டாடுவது வெளிப்படுத்துவது நிச்சயம் பாரம்பரியத்தை தான் இருக்க முடியுமே ஒழிய பொழுதுபோக்கா இருக்கவே முடியாது. நம்ம இந்திய நாடு எப்பேற்பட்ட நாடு, பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காத்துட்டு வர நாடு. இந்த நாட்டு பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பார்த்து அடுத்த நாட்டுக்கார வாயை பொழந்துட்டு நிற்கிறான். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை கொண்ட நாட்டுல பண்டிகைகள் கொண்டாடப்படுவது பாரம்பரியத்துக்காகத்தான் இருக்குமே தவிர பொழுதுபோக்குக்காக இருக்காது. பொழுதுபோக்குனா என்ன, தின்னுட்டு டிவி பார்த்து படுத்துங்க, அது 364 இந்த எதிரணிக்காரங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைதான். அதை பேசுறதுக்காக நீங்க வந்து உட்காந்துட்டு பண்டிகைகள்ல பண்பாட்டுக்கு இல்ல பாரம்பரியத்துக்கு இல்ல பேசுறதுக்கு வந்துட்டாங்க இந்த எதிரணிக்காரங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த எதிரணிக்காரங்க. எமது கல்லூரியில் இருக்கிற பெண்கள் மாடர்ன் கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி மங்கையெல்லாம் மாறி இருக்கலாம். ஆனா பழமையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மறக்காத பெண்கள் எமது கல்லூரியில் இருக்கிற பெண்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? காலங்காத்தால் 5 மணிக்கே எந்திரிச்சு சாமி கும்பிட்டு கோலம் போடுறாங்க. கோலம் போடுறது என்ன, கோலப்பொடியிலேயே கோலம் போடுறாங்கன்னு நினைச்சிருக்கிறீங்க? அரிசி மாவுல கோலம் போடுறாங்க நடுவர்களே. ஓர் உயிரான அந்த எறும்பு தன்னுடைய பசியை ஆத்திக்கணுங்கிறதுக்காக அந்த பெண்கள் அரிசி மாவு அரிசி கோலம் போடுறாங்க. இப்படிப்பட்ட பெண்களை கொண்ட நாட்டுல எப்படி நடுவர்களே பாரம்பரியத்துக்கு இடம் கொடுக்காம எப்படி பொழுதுபோக்கு இடம் கொடுப்பாங்க? ஆனா ஹரி, உனக்கு எங்க அடிச்சா எங்க விழுகும்னு நல்லா தெரிஞ்சிருக்கிறப்பா. நன்றி நடுவர் அவர்களே, ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டதுங்க. எங்க ஆண்கள் மட்டும் சளைச்சவங்க நினைச்சிட்டீங்களா? நோம்பி அன்னைக்கு, அதாவது ஏதாவது பொங்கல், இப்ப பொங்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க, பொங்கல் அன்னைக்கு வேஷ்டி கட்டிட்டு வராங்க. அது பட்டு வேஷ்டி தான் கட்டிட்டு வருவாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கால ஒரு பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அடி பெண்ணே பட்டு வேஷ்டி கட்டுன நானே உன்னோட பட்டான மனசை பட்டு நுடைக்காம பதமா பாத்துக்க வேண்டி அப்படின்னு சொல்லாம சொல்றதுங்க எங்க நடுவர். இப்படி வீரமும் தீரமும் மிக்க ஆண்களும் பெண்களும் கொண்ட இந்த நாட்டுல நிச்சயம் நம்மளுடைய பாரம்பரியத்தை தான் நிலைப்படுத்துவாங்களே தவிர பொழுதுபோக்க ஒரு நாள் நினைச்சுக்க மாட்டாங்க நடுவர்களே. இதை புரியாம எதிரணிக்காரங்க வந்து உட்காந்து நியாயம் பேசுறதுக்கு மாட்டாங்க. இது எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது. சிதைந்து போன பல உறவுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக கூட தான் எங்களுடைய பாரம்பரியம் மிக்க விழாக்கள் வருகிறது நடுவர்களே. அது நீங்க நோம்பி அன்னைக்கு எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்தங்கரையோரமா மணலெல்லாம் சேர்த்து வச்சு அதிரசம், பீஸா, பர்கரு, சிக்கா மக்கா எல்லாத்தையும் ஒரு டப்பா நிறைய போட்டு வச்சுட்டு வந்து எங்க அத்தை மகள்கள்லாம் கொண்டு வருவாங்க. நாங்க யாரு சாரி நடுவர்களே, பொண்ணுகள்லாம் கொண்டு வருவாங்க. இல்ல எங்க அத்தை மகள்கள்லாம் நாப்லையா நடுவரே வருது. நடுவர் அவர்களே ஒரு டப்பா நிறைய போட்டு கொண்டு வருவாங்க நடுவர் அவர்களே. அதை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்க உட்காந்து சாப்பிட்டு எங்க பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நாங்க அங்க ஆமா நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இந்த விழாக்கள் என்பது ஒவ்வொரு உறவையும் சேர்த்து வைக்கிறது. இப்ப 2 மாமியாலும் மருமகளும் எலியும் பூனை மாதிரி அடிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மாமியாலும் மருமகம் 2 பேருமே வந்து வெளியூருக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க. அப்போ திடுதுப்புன்னு நழுவி அந்த மாமியாக்காரி ட்ரெயின்ல இருந்து விழுந்துட்டா. அப்போ அதை வந்து இன்னொரு தீட்டு சொல்றா, கேட்கறா, ஏண்டி உங்க மாமியா தான் கீழே விழுந்துட்டாலோ, செயின் பிடிச்சி இழுத்துருக்க வேண்டியதானே கேட்டேன். ஆமாண்டி, இழுத்து 20 பவுன் தான் வந்துச்சு, 30 பவுனோட நம்ம விழுந்துருச்சு அப்படிங்கிற நடுவர் அவர்களே. இந்த மாமியாக்காரி சும்மா இருக்குமா? இந்த மாமியாக்காரி ஏதோ சிம்பிரிப்பா உழக்குது. உடனே புருஷங்கார வீட்டுக்குள்ள அப்பதான் வர மருமக சொல்றா, ஏங்க உங்க அம்மா என்னை பார்த்து இஞ்சி தின்ன குரங்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஏன்டி எங்க அம்மா முன்னாடி திங்கிற, போய் என் சீட் தனியா திங்க வேண்டியதானே? இப்படிப்பட்ட உறவுகளை கூட சேர்த்து, எளியும் புனியமாக்குற உறவுகளை கூட சேர்த்து வச்சு பாரம்பரியத்தை கொண்டு வர்றதுதான் எங்களுடைய விழாவுடைய நோக்கமா இருக்குமே தவிர பொழுதுபோக்கை ஒரு நாளும் மையப்படுத்தி இருக்காது நடுவர்களே. அதுக்கப்புறம் பாலை கடைஞ்சா நெய் வரும். இந்த எதிரணிக்காரங்க வாயை திறந்தாலே பூரா பொய்யும் புருடுமாத்தான் வரும் நடுவர்களே. சொல்ல வந்தால ஒருத்தி வார்த்தை வரலையா, சுட வந்தால ஒருத்தி தோசை வரலையா. அம்மம்மா உங்க வீட்டு பொய்யா எங்க வீட்டு பொய்யா, உலகமகா பொய்யடா சாமிங்கிற அளவுக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் பேசுவாங்க. நடுவர் சூதுவாத தெரியாதவர், அவர் ஏன் ஏமாத்துற அளவுக்கு பொய் பேசுறவங்க இந்த எதிரணிக்காரங்க நடுவர்களே. இது நல்லா ஞாபகம் வச்சுட்டு நம்ம கிட்ட தீர்ப்பு வளைக்கும் நடுவர்களே. பாரம்பரியம் இல்லை என்றால் நிச்சயம் பாரதமே கிடையாது. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை கட்டி காத்து கொண்டு வருவதுதான் ஒவ்வொரு விழாக்களுடைய சிறப்பே தவிர பொழுதுபோக்கை ஒரு நாளும் மையப்படுத்தி வைத்திருக்கவே முடியாது என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சு பயங்கரமா பேசினாருல்ல, சும்மா அதிருதுல அப்படின்ற மாதிரி பேசினாரு, உண்மைகளை பேசினார். அதுவும் அவர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, எங்க ஊர்ல
சமத்துவத்தை, ஒரு ஏழையும் ஒரு பணக்காரனும், ஒரு ஏழையால் கூட ஒரு பொங்கப்பானை வாங்க முடியாமல் நிச்சயமாக இருக்காது. ஒரு பொங்கப்பானை வாங்குவான், அந்த அரிசி பச்சரிசியை வாங்கி ஒரு பொங்கல் வைக்கலாம், முடியலன்னா பாலை வாங்கி பொங்கல் வைக்கலாம். அது ஒரு சமத்துவத்தை சொல்லுகிற ஒரு பண்டிகை. இது ஒரு பாரம்பரியத்தை காக்கின்ற ஒரு பண்டிகை. ஒரு உறவுகள், மாமா சித்தப்பா, மாமா பொண்ணு சித்தப்பா பொண்ணு பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, போய் அப்படியே உட்காந்து பார்த்து, அதுவும் சிக்கா முக்காலாம் சாப்பிட்ருக்காரு. அது என்னன்னு அவருக்கே விளங்காது. பாரம்பரியத்தை மேம்படுத்தக்கூடிய, அதுவும் இன்னொன்று சொன்னார் பாருங்க, பாரத நாடு பாரம்பரியம் மிக்க நாடுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நாட்டில் அந்த பாரம்பரியத்தை மறந்துட்டோமே அப்படின்னு பேசுறதுக்காக காயத்ரி வர்றாங்க. வாங்கம்மா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி சொற்தோன்றி பொருள் தோன்றி சுவைத்தமிழ் தோன்றி மக்கள் இசைத்திட்ட பாட்டை மண்ணில் நிலைவரச் செய்த என் பாரதிதாசனுக்கு முதல் வணக்கம். அழகான பெண்களுக்கு என் மறுவணக்கம். பேரழகான ஆண்களுக்கு என் அடுத்த வணக்கம். பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்கு. மாணவர்களையும் மாணவிகளையும் குறுகுறுன்னு முறைச்சு பார்த்துட்டு இருக்க என் பேராசிரியர்களுக்கு என் மறுவணக்கம். நடுவர் அவர்களே, அக்காலங்களில் பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காத பண்டிகைகள் கொண்டாடப்பட்ட வந்தன. இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற பண்டிகைகளை விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னு கேட்குறீங்களா? நான் போய் ஒரு வகுப்பில் போய் இந்த நீங்கள் வேற பட்டிமன்றம்னு சொல்லிட்டீங்க, நீ பொழுதுபோக்கிற்காகவே இன்றைய பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன அப்படின்னு பேசணும்னு சொல்லிட்டீங்க. நம்ம பேசுறத கரெக்டாக பேசணும் இல்லையா? நான் போய் ஒரு வகுப்பில் போய் கேட்ட நடுவர் அவர்களே, தோழர்களே, தோழிகளே, உங்களுக்கு தெரிஞ்ச பண்டிகைகள் எத்தனைன்னு கேட்டேன். எல்லாரும் சொன்னது 2 பண்டிகை. என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்று தீபாவளி, இனி ஒன்று பொங்கல். இந்த 2 தவிர வேற எந்த பண்டிகைகள் இருக்குன்னு கூட இந்த காலகட்டங்களில் மறந்துக்கிட்டு வரோம். அந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில தான் நம்ம எதிரணிக்காரங்க வந்து வாயிலேயே வடை சுடுறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பாரம்பரியத்தை தான் ரொம்ப கொண்டாடுறோம், பாரம்பரிய முறையில் கொண்டாடுறோம் அப்படின்றாங்க. நம்ம எதிரணி தலைவி வந்துட்டு மிக அருமையாக வந்து மிரட்டிட்டு போயிட்டாங்க. பாவம், வீட்டில் அவங்க கணவரை மிரட்டுறோன்னு நினச்சிட்டு இங்கே மிரட்டிட்டாங்க போல. பாவம், அவங்களுக்கு தெரியல நீங்கள் உங்கள் மனைவியை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டீங்கன்னு. ஏம்மா அதை ஞாபகப்படுத்துறீங்க? இப்போ நானே மறந்துட்டு உக்காந்துருக்கேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் ஒரு பண்டிகை அப்படின்னா விடிய காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி சூரிய பொங்கல் வைப்பாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க அனைவருக்கும் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இங்கே வந்துட்டு யாரும் அப்படி பண்ணுறதில்ல. இந்த காலத்துலலாம் அப்போ வந்துட்டு அந்த பொங்கல் சமயத்தில் குளவி சத்தம்னு சொல்லுவாங்க. அந்த குளவி சத்தத்தை அந்த மாதிரி விழாக்களில் தான் கேட்க முடியும். இப்போ கேட்குறது என்னன்னா விசில் சத்தம் மட்டும்தான். ஏன்னா குக்கரில் தானே நாங்கள் பொங்கலே வைக்கிறோம். குக்கரில் வர விசில் சத்தத்தை மட்டும்தானே கேட்க முடியுது. பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோம், பாரம்பரியத்திற்காகவே பண்டிகைகளை கொண்டாடுறோம்னு சொல்ற நம்ம எதிரணியினர் கூட பண்டிகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஆணு வாயை பொழந்துட்டு டிவி முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சிவகுமார் அவர்கள் கேட்டாரு, காயத்ரி இந்த மாதிரி இன்னும் சன் டிவியில் வேற சொல்லவே இல்லை, என்ன படம் போடுறாங்க அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு, நஸ்ரியா படம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் விட்டுட்டு ஒன்னா பொழுதுபோக்கிற்காக வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா புது படம் ஏதாவது ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு புது படங்களுக்கு செல்லுவோம். இந்த நிலைமையில் தான் இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அப்படியும் இல்லையா, 4 நாள் லீவுப்பா, ஜாலி, ஏதாவது டூருக்கு போகலாம் அப்படின்னு டூருக்கு கிளம்பி போயிருவோம். இந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைய சமூகம் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அதை சொன்னார்கள். பொழுதுபோக்குக்காக இன்றைக்கு பண்டிகைகள் நடைபெறுகிறது.
இன்றைக்கெலாம் விசில் சத்தம் தான் கேட்குது, பொங்கல் வைக்கும்போது கூட விசில் சத்தம் தான் கேட்குது அப்படின்றத அவங்க எடுத்து சொல்கிறது உண்மைதான். எல்லாரும் அப்படி தான் செய்கிறோம். பொங்கப்பானை வச்சு வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி யாருமே செய்கிறதில்ல. எல்லா பண்டிகைகளுடைய பாரம்பரியங்களும் குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு அவங்க உண்மையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பாணியில். அது இல்லை, நாம் இன்னும் பாரம்பரியங்களைத்தான் நினைவு கூறி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராரு நம்முடைய சிவகுமார் அவர்கள். வாங்க, பாரம்பரியத்தை நாம் நினைவு கூறுகிறோம். செந்தமிழை உயிரே நரும் தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, அன்னை தமிழுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, நீங்க பட்டிமன்ற தொடக்கத்தில் அழகா ஒன்று சொன்னீங்க. சிவகார்த்திகேயன், விஜய் அப்படின்னு அந்த திரைப்படம் பெயரெல்லாம் சொல்லும்போது கைதட்டல் குவியுது. எனக்கு பயம், என்னடா நடுவர் இப்படி சிவகார்த்திகேயன் சொன்னா கைதட்டுறாங்களே ஆடியன்ஸு, திரைப்படம் எந்த பேரை சொன்னாலும் கைதட்டுறாங்களே, அப்போ நமக்கு இன்னைக்கு அவுட்டா, அப்போ நமக்கு இன்னைக்கு பாரம்பரியத்துக்கு கிடைக்காதா நீதி அப்படின்னு நினச்சேன். அப்போவே எங்கள் ஹரியும் எங்கள் தலைவரும் பேசும்போது பொழுதுபோக்குக்காக நாங்கள் இருந்தாலும் சரி நடுவர் அவர்களே, பண்பாடு பாரம்பரியம்னு சொல்லி வந்துட்டா அதுக்குத்தான் நாங்கள் ஒரு ஆதரவு தருவோம்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசும்போது அப்படி கை தட்டினீங்களே, எங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சு போச்சு நடுவர் அவர்களே, எங்கள் பக்கம் தான் நீங்கள் தீர்ப்பு தரணும்னு. தரலினா அத்தனை பேர்த்தை தாண்டி தான் நீங்கள் வெளியில் போகணும். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் ரொம்ப அழகா சொன்னாங்க, இனி வர்றவங்கெல்லாம் பொய் தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னெச்சரிக்கையா நான் சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் கிடையாது. நடுவர் அவர்களே, ஒரு பைபிள் எடுத்துட்டு வாங்கப்பா, அதை வச்சு தான் சொல்லணும். எதுக்கு நடுவர் அவர்களே பைபிள்? இந்த கல்லூரியே பைபிள் நடுவர் அவர்களே, இங்க கை வச்சாலே போதும் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, பண்பாடு, அதாவது இன்றைய பண்டிகைகள் பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது நடுவர் அவர்களே. பாரம்பரியம் என்கின்ற ஒரு வார்த்தை இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் பொங்கல் பண்டிகை, இஸ்லாம் பண்டிகை, கிறிஸ்துவ பண்டிகை என்று அத்தனை பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருகின்றது நடுவர் அவர்களே. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம இந்த 3 அப்பாவிகளும் இங்க ஏதோ யாரு பெத்த பிள்ளைகளோ தானா பேசிட்டு இருக்குதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அடுத்ததா பார்க்கும்போது, மற்ற நாளில் வேணா குளிக்காம இருக்கலாம், பல்லு விளக்காம இருக்கலாம் நம்ம பிரகாஷ். ஆனா அந்த பொங்கல் விழா, ஒரு தீபாவளி விழா வந்துட்டா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஜவ்வாது போட்டுட்டு இந்த சிவகடாச்சமாட்ட ஒரு பட்டையை போட்டுட்டு நிப்பாரு பாருங்க. எங்க வீட்டுக்கு வருவாரு, சிவா வா இன்னைக்கு புத்தாண்டு பண்டிகை கோயிலுக்கு போலாம், சிவா வா இன்னைக்கு பொங்கல் பண்டிகை நம்ம பொங்க வைக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அங்கெல்லாம் அப்படி கூப்பிட்டு இங்க உங்க முன்னாடி நடிச்சுட்டு இருக்காரு நடுவர் அவர்களே. இதை நாம் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, அவருக்கு சிரமமே இல்லை. மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவர் வீட்டிலேயே அவரை குளிப்பாட்டிடுவாங்களாம். நிலாவை காட்டி சோறூட்டி அந்த காலத்திலையும் சரி, அந்த நிலாவிலேயே போய் கால் வச்சு சாதனை செஞ்சுட்டு இருக்க இந்த காலத்திலையும் சரி நடுவர் அவர்களே, அந்த பாரம்பரியமான பண்பாடு இன்னும் தலை தூக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நடுவர் அவர்களே, எங்க டெக்னாலஜி எந்த விதத்துல முன்னேறினாலும் அந்த டெக்னாலஜி நாங்க பண்பாட்டை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு சொல்லி அதுல அனுப்புறமே மெசேஜ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி அந்த டெக்னாலஜியும் கூட பாரம்பரியமா மாத்திரமே நடுவர் அவர்களே. இந்த இடத்துல எங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு கொண்டாடப்படலையே நடுவர் அவர்களே? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அது மட்டும் கிடையாது, எதிரணி தலைவர் பாக்கியம் அவர்கள் அழகா பேசினாங்க. என்ன பேசினாங்க? எங்க எதிரணி தலைவர் பேசும்போது இவங்க தலையை பின்னாடி சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அதாவது அந்த ரீலா சுத்துறாரு. அந்த ரீலையெல்லாம் கொண்டு போய் இவங்க வீட்டுல முறுக்கு பொங்கலுக்கு புழிஞ்சாலும் கூட நல்லா இருக்குங்கிறாரு. இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே என்ன சொல்றாங்க? இன்னைக்கு பாட்டி தோசை, சரி பாட்டி முறுக்கு சுடுறதும் அம்மா அதிரசம் சுடுறதும் டிவியில தான் பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்களே, முன்னாடி வீட்டுல பொங்கலுக்கு முறுக்கு சுடலாம் அவங்கன்னு சொல்லி போட்டு உடனே டிவியில சுடுறாங்க அப்படின்னு இப்படியே மாத்துறாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல அவங்க எல்லாம் எதுவுமே தெரியாம என்ன பேசுறோனே தெரியாம இருக்கிறாங்கன்னு தான் நடுவர்களே நம்ம சொல்ல முடியும். அதாவது இதுல இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே, ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடாது. என்ன உண்மையோ அதை கரெக்டா பேசணும். இதுல இன்னொன்னு என்னன்னு சொன்னா, நம்ம எதிரணி தலைவர் காலையில மங்களகரமா இத்தச்சோடுல குங்குமம் போட்டு வச்சுட்டு வந்தாங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு நீங்க பொழுதுபோக்குல பேசினாலும் கூட மேடம் நீங்க மங்களகரமா பொட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்களே, ஐயோ இது உனக்கு ஒரு பாயிண்டா போயிருமா, உடனே இதை நான் அழிச்சறேன்னு அழிச்சிட்டு வந்துட்டாங்க.
பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. மேடைக்காக அவங்க வேஷம் போடுறாங்க நடுவர் அவர்களே. ஆனா பாரம்பரியத்துக்கு என்னைக்கும் வேஷம் போட தெரியாது, உண்மையான பாசத்தை தான் காட்ட தெரியுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. இறுதியா ஒன்று சொல்ல போன நடுவர் அவர்களே, வெளிநாட்டில் சொல்றாங்க, we would like to celebrate your traditional cultureங்கிறாங்க. வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளுடைய வெளிநாடு வாழ் இந்தியர்கிட்ட சொல்றான், நாங்க எங்களுக்கு இங்க பண்பாடுனா என்னன்னு தெரியாது, உங்க பண்பாட்டில் நீங்க கொண்டாடுற அந்த பொங்கல் பண்டிகை, அந்த தீபாவளி பண்டிகை இத்தனையும் நாங்க கொண்டாடணும், உங்க கூட சேர்ந்து நாங்க கொண்டாடிக்கிட்டுமான்னு லண்டன் அமெரிக்கான்னு சொல்லி அத்தனை இடத்துலயும் கொண்டாடிட்டு இருக்கான். அத்தனை செயற்கைக்குள் கொண்டு பிடிச்ச அவனே அப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது, தமிழன் பாரம்பரியம் இந்திய தேசம், நாங்க இங்க பாரம்பரியத்தோட கொண்டாட மாட்டோமா? உண்மையா நடுவர் அவர்களே, நிச்சயமா தோற்றங்கள் மாறி போகும், தோழிரம் மாறி போகும், ஆற்றிலே வெள்ளம் வந்தால் அடையாளம் கூட மாறி போகும். தமிழரின் பாரம்பரியம் மாறாது, அவனுடைய மானம் மாறாது. எப்பொழுதும் அவனுடைய பண்டிகையை நல்லபடியாக அவன் கொண்டாடுவான். அது எந்த காலத்திற்கும் சரி நடுவர் அவர்களே. இதை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை பார்த்தாவது இனிமேலாவது நாங்கள் பொழுதுபோக்குக்காக பேசுகின்றோம் என்று பேசாமல் பண்பாட்டோடு அவையடக்கத்தோடு இருந்தால் நல்லது. தீர்ப்பு எப்படியும் எங்கள் பக்கம்தான் வரும் என்று நினைக்கின்றேன். தெரிவித்து அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, வரப்புயர நீருயிரும், நீருயிர நெல்லுயிரும், நெல்லுயிர குடியுயிரும், குடியுயிர கோளுயிரும், கோளுயிர கோணுவன் உயர்வான் என்று அவ்வையருளிய சத்தியத்தனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிலாவை காட்டி சோறு விட்டுகிற தமிழன் தன் பாரம்பரியத்தை மறக்க மாட்டான். பசி ஆத்துகிறோம் இந்த பண்டிகையிலே. வெளிநாட்டுக்காரன் நம்மளோட பண்டிகையை பார்க்க எவ்வளவு ஆவலா இருக்கான், நம்முடைய பாரம்பரியத்தை பார்க்க எவ்வளவு ஆவலா இருக்கான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்ப்பதற்காக, தஞ்சை பெரிய கோயிலை பார்ப்பதற்காக, பிரகதீஸ்வரர் அந்த கோயிலை பார்ப்பதற்காக எத்தனை பேர் வருகிறார்கள். நாகூர் தர்காவை பார்ப்பதற்காக எத்தனை பேர் வருகிறார்கள். தாஜ்மஹாலை பார்க்கறதுக்காக எத்தனை பேர் வர்றாங்க. அந்த பாரம்பரியத்தை, நம்முடைய பாரம்பரியத்தை கட்டி காக்கிறோமே, இதை மறந்துட்டு பேசுறீங்களேப்பா அப்படின்னு எதிரணியை பார்த்து அந்த தமிழர் என்கின்ற அந்த உணர்வை அப்படியே தூண்டி விட்டுருக்காரு பாருங்க. அப்படி பேசியிருக்காரு. ஆனால் சாதாரண ஆளா பிரகாஷ்? அவர் தான் சொல்லியிருக்காரு பிரகாசமான ஆளுன்னு. வாங்க பிரகாஷ் வாங்க, பொழுதுபோக்கே அப்படின்னு பேசுறதுக்காக வர்றாரு. நான் சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் எனது தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக ஓர் 1000 முறை அம்மா என்று கதறி என்னை ஈன்றெடுத்த எனது அன்னைக்கு மறுவணக்கம். நட்ட நடுவிலே அமர்ந்து இந்த சூப்பர் டிவி லைட்ல ரொம்ப சூப்பராக தெரிகிற நடுவருக்கு ஒரு வணக்கம். கரும்புக்கட்டை போல் அமர்ந்திருக்கும் காளையர்களுக்கும், பட்டு பானையை போல் அமர்ந்திருக்கும் பூவையர்களுக்கும் வணக்கத்தை கூறி எனது உரையை துவக்குகிறேன். நடுவர் அவர்களே, அவங்களெல்லாம் பார்த்தா பானை மாதிரி தெரியுது அவனுக்கு. நடுவர் அவர்களே, பட்டுப்பானை. ஓ, பட்டுப்பானையா? நடுவர் அவர்களே, எதிரணியினே ரொம்ப அழகா பேசினாங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? இன்றைய பண்டிகை கொண்டாட்டங்கள் வெளிப்படுத்துவது பாரம்பரியத்தையே பொழுதுபோக்கையே. அவங்க பாரம்பரியம் சிறந்ததுன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஆனந்தம் இருக்கா? எங்க பொண்ணுங்களை கேட்டு பாருங்க, காலையில யூனிஃபார்ம் சேரி கட்டுறதுக்குள்ள அவங்களுடைய பாரம்பரியம் அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னு கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்டு பாருங்க. நடுவர் அவர்களே, எதிரணி அம்மையார் ரொம்ப அழகா பேசினாங்க. எப்படி தெரியுங்களா? பேரில்லாத ஊருக்கு வாய் இல்லாதவன் வழி கேட்க, வழி இல்லா ஊருக்கு கண் இல்லாதவன் வழி காட்ட, காலில்லாத குருடன் நடந்து போன கதையா ரொம்ப அழகா பேசிட்டு போனாங்க. இதையெல்லாம் விட உங்களையும் பயன்படுத்திட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு வேற வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்படின்னு, அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. மந்திரத்தை மாத்தி போட்டுறேன். அவங்களுக்கு வேணா நான் முட்டை மந்திரிச்சு வைக்கிறேன். அதான் நீங்க பூசாரியாச்சே, மாத்திருங்க. அதான் நடுவர் அவர்கள், உங்களுக்கு ஒண்ணு வராது, பயப்படாதீங்க. அடுத்து என்ன அப்படின்னா, பண்டிகை அப்படின்னா பாரம்பரியம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா முக்கியமா பாரம்பரியத்துக்காகவா நம்ம பண்டிகை அதிகமா கொண்டாடுறோம். ஒரு நாள் 365 நாட்களும் பணியிலே பாடுபட்டு ஓய்ந்து போன நமக்கு ஒரு 5 நாட்கள் பொழுதுபோக்காக கிடைக்கிறது இந்த பொங்கலிலே. அன்னைக்கு போய் உட்கார்ந்துட்டு காலங்காத்தால எந்திரிச்சு பொங்கலை வச்சுட்டு இருந்தா அதெல்லாம் கேபி சுந்தராம்பாள் கால நடுவர் அவர்களே. பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்பெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஒரு வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா பொங்க பானை கோபுரம் மாதிரி குவிஞ்சு வந்தது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த கிழவி குலவ சத்தம் போடும். அதுவே அந்த பொங்க பானையில் பொங்கல் சரியா வரல அப்படின்னா அந்த கிழவி ஒப்பாரி சத்தம் போடும் நடுவர் அவர்களே.
அதுக்காகத்தான் நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பேசாம எதுக்கு ரிஸ்க், நாங்க வச்சிருக்கிறோமே குக்கர் பிரஸ்டீஜ், அது எதுக்கு வச்சிருக்கோம், என் வீட்டுல எதுக்கு சீதனமா கொடுத்துருக்காங்க, நாங்க வைக்கிற ஒரு 3 விசில் விட்டா போதும், அதுல ஆகுது பொங்கல். பானையில சாப்பிட்டாதான் பொங்கலா, குக்கர்ல சாப்பிட்டா பொங்கல் இல்லையா? பிரியாணி குக்கர்ல வந்தா சாப்பிடுவீங்க, அடுத்து வேற எதெல்லாம் செஞ்சு கொடுத்தா குக்கர்ல சாப்பிடுவீங்க, பொங்கல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? என்ன பேச்சப்பா இது? இதையெல்லாம் விட ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறோமா? அப்ப இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மையா நடுவர் அவர்களை? யோசிச்சு பாருங்க. பாரம்பரியத்தை பத்தி நாளைக்கு வந்து கல்லூரியில பார்க்க சொல்றோம். எதுக்கு நாளைக்கு வந்து நாங்க வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அணிஞ்சு பிள்ளைங்க பட்டு புடவை கட்டிட்டு வரோம்? நாங்க ஒரு ரிஹர்சல் பார்க்கறோம். நாளைக்கு கல்யாண மேடையில் நாங்க ஏறி வந்து நிக்கிறப்ப வந்து எங்களுக்கு இது சூட் ஆகுதா அப்படின்னு நாங்க பாக்குறதுக்கு நாங்க நாளைக்கு அழகா வர்றோம். இதை என்னமோ பாரம்பரியம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசலாம். நாங்க என்ன பண்ண முடியும்? விஷயமே தெரியலையா நடுவர் அவர்களே? இப்படி இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு பொங்கல். இவங்க என்னத்தான் பாரம்பரியத்தை கீப் பண்ணி என்னத்தை தான் பண்ண போறாங்களோ? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு இன்னைக்கு சொன்னார். அது இன்னைக்கு சொல்றது இல்ல, ஃபியூச்சர்ல அவர் சொத்து குவிப்பு வழக்கில் அங்க போய் சத்தியம் செய்வார் பாத்தீங்களா, அப்ப சொல்றது நடுவர் அவர்களே. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான் சத்தியம் பண்றாங்க, ஆனா உண்மையா பேசிட்டு போறாங்க. அந்த மாதிரி தான் அவர் சொல்வதெல்லாம் உண்மை, ஆனால் எல்லாமே பொய். தயவு செஞ்சு அதை யாரையுமே ஏத்துக்காதீங்க. அதே மாதிரி ஒரு படத்துல சொல்லுவாங்க, ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க, பழசெல்லாம் பைத்தியங்க தான் ஞாபகம் வச்சுக்கும். அதே மாதிரிதான் இவங்கெல்லாம் பைத்தியங்க போல நடுவர்களே. பாரம்பரியம் பாரம்பரியம் என்று பாரம்பரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, ஆனால் உண்மையானுமே அவங்களே பொழுதுபோக்கு தான். பொழுதுபோக்கு அப்படின்னா இன்னொன்று என்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, உரிமை அடிக்கிறது, ஜல்லிக்கட்டு, கயிறு இழுக்கிறது, வழுக்குமரம் ஏறது பாரம்பரியம் சொன்னாங்க. அதெல்லாம் பாரம்பரியம் இல்லை. காலையில் 1/2 மணி நேரத்தில் பொங்கலை வச்சு முடிச்சிடலாம். அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு 1.5 மணி நேரத்தில் மாட்டுக்கு பொங்கல் வச்சிடலாம். அதுக்கு 3வது நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு ஃபேமிலி ஒரு 6 நாளில் பார்த்து முடிச்சிடலாம். மிச்சம் இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்னப்பா பண்ணுறது? அதுக்கு தான் பொழுதுபோக்குக்கு நாங்கள் வச்சிருக்கிற ஜல்லிக்கட்டை ஒரு நாள், அது ஒரு நாள் முழுக்க போகும். அதுக்கு அடுத்த நாள் வழுக்கு மரத்தில் ஏறுவோம், அது ஒரு பொழுதுபோக்கு, ஒரு நாள் முழுக்க போகும். பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்லிட்டு கடைசியில் உண்மையிலுமே நீங்களே பொழுதுபோக்கிட்டீங்க. என்ன சொன்னாப்பில்ல, என்னமோ காலையில் நான் வந்து பொங்கல் வைக்க கூப்பிட்டேன், தீபாவளிக்கு நீ என்ன எங்கே கூப்பிட்ட? சென்ட்ரல் தியேட்டருக்கு சினிமா பார்க்க கூப்பிட்டேன். மறுக்க முடியுமா உன்னால? அதையெல்லாம் எதை நான் சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில் நீ சொல்ற பாத்தியா? நடுவர் அவர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நான். என்ன அப்படின்னா, பொழுதுபோக்கு தான் உண்மையாலுமே இன்னைக்கு வந்து அனைவருமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பொழுதுபோக்குக்காகத்தான் எல்லா ஃபங்க்ஷனுமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து சும்மா நீ வந்து இப்படித்தான் பொங்கல் வைக்கணும், இந்த மாதிரி பண்ணிட்டு போ, அந்த மாதிரி பண்டிகை பண்ணிட்டு போனா ஒருத்தருக்குமே பிடிக்காது. அது ஒரு என்டர்டைன்மெண்ட். பொழுதுபோக்கு பொங்கல் அன்னைக்குன்னா கும்மி அடிக்கணும் அப்படின்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட். 4-5 பேர் சகோதரிகள் சேர்ந்து ஒட்டுக்கா கும்மி அடிப்பான், நம்ம பசங்க நடுவில் போய் சேர்ந்து அடிப்பான். அதுதான் நம்மளுடைய பொழுதுபோக்கு. ஆகவே இன்றைய காலகட்டத்திலே பண்டிகைகள் முழுக்கமாக பொழுதுபோக்கில் தான் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அதிலே தான் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருமே ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 6 அறிஞர் பெருமக்களும் பேசி முடித்தாயிற்று. பிரகாஷ் அவர்கள் மிகச் சிறப்பாக இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதை எடுத்துரைத்தார். கொஞ்ச நேரம் தானேயா பாரம்பரியத்தை நம்ம ஞாபகப்படுத்த முடியும்? காலையில் எவ்வளோ நேரம் பொங்கல் வைக்க முடியும்? என்ன நாள் முழுசும் உட்காந்து பொங்கல் வச்சுக்கிட்டே தெரியுதா அப்படின்னு அவர் கேட்குற கேள்வி நியாயமானது தான். அவர் அழகான ஒரு கேள்வியை கேட்டார். மீதியான நேரத்தில் நாங்கள் எங்கே போவோம்? ஏதோ அப்படியே கூப்பிட்டுட்டு ஜாலியாக போக வேண்டியதான், நீங்கள் வேணால் வீட்டுக்குள்ளே இருங்கப்பா. அவர் கேட்குறது அதுதான். ஸோ இப்போது தலைப்பு அவர் சுட்டி காட்டினதை எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைப்பை சுட்டி காட்டி இருக்கிறார். இன்றைய பண்டிகை கொண்டாட்டங்கள் வெறும் பொங்கல் பண்டிகை மாத்திரம் கிடையாது. இன்றைய பண்டிகை கொண்டாட்டங்கள் எதை வெளிப்படுத்துது? பாரம்பரியத்தையா அல்லது பொழுதுபோக்கையா? பண்டிகையில் இப்போ பொங்கல் சமீபமாக நமக்கு வரப்போகிறதுனால அல்லது பொங்கல் திருநாள் அன்று இன்று இருப்பதினால அந்த பொங்கலை குறித்து அதிகமாக நம்ம பேச கேட்டிருக்கிறோம். பாரம்பரியமாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த பொங்கலை இப்படித்தான் கொண்டாடணும் அப்படின்றது தமிழர்களுடைய பாரம்பரியம். காலையில் எழுந்திருக்க வேண்டும், அதுக்கு முந்தின நாள் பழைய துணிகளெல்லாம் எரித்து மழை நமக்கு வந்ததற்காக மழையை கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி
போகி பண்டிகை கொண்டாடின நாம் அடுத்த நாள் காலையிலே சூரிய கடவுளுக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகிறோம். ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வீட்டில் உட்காந்து இந்த அறுவடை நாட்கள் எல்லாம் முடிந்து அறுவடைகள் எல்லாம் சேர்ந்த பின்பாக, களஞ்சியத்திற்கு அறுவடைகள் எல்லாம் வந்த பின்பாக வீட்டில் 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தலைவன் தலைவியை பார்த்து சொன்னாராம், கடவுள் அருளால் என்னுடைய இந்த பராக்கிரமத்தால் என்னுடைய பலத்தினால இவ்வளோ விளைச்சல் இந்த தடவை விளைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். யாரை பார்த்து? மனைவியை பார்த்து. கொஞ்சம் பெருமையாக அப்பப்போ நம்ம சொல்லிக்குவோம்ல, நம்ம மனைவியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பூஸ்டப் பண்ணுறது தான் சொல்லியிருக்காரு. அந்த டைம் பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரியல, மாடு ரொம்ப வேகமாக தலையை கிளுக்குன்னு உழுப்பியிருக்கு. இதை பார்த்து அதை மணி ஆட்டினோன்னே இதை பார்த்த மனைவி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னுடைய பலத்தினால தான் விளைச்சல் வந்ததுன்னு சொல்கிறீங்க, இந்த மாடு ஆப்போசிட்டாக உழுப்புது தலையை. அது என்ன சொல்லுதுன்னா, இல்லை என்னுடைய பலத்தினால தான் இந்த அறுவடையே வந்துச்சுன்னு சொல்லுது போல இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க நம்மளை கொஞ்சம் கூட பொழைக்கவே விடாதுங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க தானே. அதனால அப்படித்தான் சொல்லுது. ஒன்று செய்வோம், உங்களுக்கும் அதுக்கும் போட்டி வைப்போம், யார் பலசாலின்றதை நிரூபிங்க, அதுக்கப்புறம் எப்படி விளைச்சல் வந்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம்னு சொன்னதுலேருந்து தான் இந்த மஞ்சு விரட்டு அப்படின்னா சங்ககால இலக்கியங்கள்லேயே ஏறு தழுவுதல் அப்படின்றது இருக்கு, மாடை பிடிக்கிறதுன்றது இருக்கு. அப்படிப்பட்ட பாரம்பரியம் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிவா சொல்லும்போது சொன்னார், உங்கள் ஊர் பக்கம் போய் பாருங்கள், மதுரை பக்கம் போய் பாருங்கள். குறிப்பாக மதுரையிலிருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி அலங்காநல்லூர் போனீங்கன்னா அந்த பக்கம் ஜல்லிக்கட்டு முன்பாக நடந்து கொண்டு இருந்தது. அப்போது அந்த மதுரை, அந்த வீரம் விளைந்த அந்த மண், இந்த தமிழர்கள் நிறைந்த அந்த மண், இன்னும் அந்த மண்ணின் மகிமை மறக்கவில்லையே, பாரம்பரியங்கள் இன்னும் நாம் மறக்கவில்லையே, நம்முடைய பாரம்பரியங்களை நாம் மறந்து விட்டால் நாம் மனிதர்களே இல்லையே, நாம் தமிழர்களே இல்லையே என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை, எங்கங்க நடுவர் அவர்களே, என்னங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஐயா, இன்னும் எங்க ஐயா பாரம்பரியத்தை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம்? இல்லை ஐயா, கொஞ்ச நேரம் தானேயா அதை ஞாபகம் வச்சுருக்கோம். அவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதிகமாக எது இருக்கிறது என்று தான் பார்க்க வந்திருக்கிறோம். இன்றைய பண்டிகை வெளிப்படுத்துவது அதிகமாக எதை? பாரம்பரியத்தையா இல்லை பொழுதுபோக்கையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம பசங்கள்லாம் லீவ் விட்டா, பொங்கலுக்கு லீவ் விட்டா என்ன பிளான் போடுறான்? நீங்களே சொல்லுங்களேன். என்ன பிளான் போடுறான்? என்ன படம் ரிலீஸ் ஆகுது, டிக்கெட் புக் பண்ணுவோம். இருக்கா இல்லையா? எந்த பானையிலடா பொங்க வைப்போம் நான் பிளான் பண்ணுறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்த பானையில், பானை வாங்குவோமாடா, மஞ்சள் வாங்குவோமா, அதுக்கு வெள்ளை அடிப்போமா, அடுப்பு வாங்குவோமாடா, அதுக்கு விறகு வாங்குவோமா, எங்கள் வீட்டுக்கு வந்து பொங்க வைக்கிறியா, உங்கள் வீட்டுக்கு வந்து பொங்க வைக்கிறியா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக பொங்க வைப்பேன். அப்படி தானே? அதுதான் அவர் சொன்னார். ஒட்டு மொத்தமாக அன்றைக்கி ராத்திரியே பீர் பாட்டில் பொங்க வச்சிருவேன்னார் அவர். அவன் அதை பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய் நீ பரம்பரைன்னு எப்படியா பாரம்பரியம் பரம்பரையாக வந்தது, இது தலைவர்கள் நாங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு திரையே, இது கரெக்டா அப்படின்னு அவர் பேசியிருக்கார். மறந்து போச்சுன்னு யாரும் சொல்லலை, இவங்களும் சொல்லலை, மறந்து போச்சுன்னு சொல்லலை. ஆனால் என்ன, எது அதிகமாக இருக்கிறது? எங்க கூட்டத்தை பார்க்க முடியும்? கோயில்லையா, சினிமா தியேட்டர்லையா? இதுதானங்க இங்கே கேள்வி. பொழுதுபோக்கா பாரம்பரியமா? இப்போ நம்ம வயலில் இப்போ என் பிள்ளையெல்லாம் வாமா கோயிலுக்கு போவோம் அப்படின்னா, கோயிலுக்கு தானே போயிடுவோம். எப்போ அப்படின்னுது. இல்லைப்பா போயிடலாம்ப்பா. எதில்? நடந்து போவோம்டா. போங்க. என்னடா வரமாட்டேங்கிற? நீங்கள் போக வேண்டியதான், நிறையா பாவம் பண்ணியிருக்கீங்க, அதனால் போங்க. நாங்கள்லாம் ஒன்றும் பண்ணல, படிக்கிறத தவிர வேறு எந்த பாவமும் பண்ணல, அதனால் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டோம். அதே பிள்ளைகிட்ட வந்து சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகுது, போகலாமா அப்படின்னு, போகலாம் உடனே போகலாம்.
இல்லடா வண்டி ரிப்பேரு, நடந்தே போலாம்பா. சிவகார்த்திகேயன் படம், சூர்யா படம், விஜய் படம், அஜித் படம், போலாம்பா. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இனிமே தான் புக் பண்ணணும். என்னப்பா நீங்களாம் ஒரு அப்பாவா அப்படின்றது ஒரே வார்த்தையில். நீங்களாம் ஒரு அப்பாவா? டிக்கெட் புக் பண்ணலைன்னா நான் உனக்கு அப்பா இல்லையா? இது என்ன கொடுமையா இருக்கு? அப்போ நிலைமை எப்படி இருக்கு? இன்றைய பண்டிகை கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம பிள்ளைய ஒரு வருத்தமான விஷயத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன? பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவத்தை கம்மிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மறக்கலை, கம்மிப்படுத்துறாங்க. வசதி, கன்வீனியன்ஸ், சோம்பேறித்தனம் இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. தமிழர்கள் அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் வருங்காலங்களிலே பாரம்பரியத்திற்கு நம்முடைய முக்கியத்துவத்தை அதிகமாய் கொடுக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்தால் சற்று வருத்தமாய்த்தான் இருக்கிறது. நிலைமை பண்டிகை கொண்டாட்டங்களில் பொழுதுபோக்குக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வெளிப்படுத்துவது பொழுதுபோக்கையே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.